மை கிச்சன். ஐம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெட் மலாய் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து ப்ரெட்டு வந்து ஒரு 8 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். 8 ப்ரெட்டு, ஒரு 3/4 லிட்டர் பால். இப்போ வந்து இந்த ஓரமாக இருக்கிற இந்த மெரூன் கலர் எல்லாம் பார்டரை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை 4 பீஸாக போட்டுடலாம். நாலு பீஸாக இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பீஸாக இப்போ ஆன் பண்ணிடலாம். நான் பேன் வச்சுட்டேன். கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிடலாம். குக்கிங் ஆயில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ப்ரெட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் நல்லா மெரூன் கலரில், கோல்டன் கலரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம திருப்பிடலாம். திருப்பி இது ஒரு அரை நிமிஷம் தான். உடனே வந்து கோல்டன் கலர் ஆயிடும். ஏன்னா ப்ரெட்டு உடனே குக் ஆகிடும். இப்போ எல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே எண்ணெயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டில் ஆட் பண்ணிடலாம். ப்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 லிட்டர் ஃபுல் பேக் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா வந்து கஸ்டர்ட் பவுட்ரு வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக சுகர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ 200 கிராம் சுகர் ஆட் பண்ணுறேன். பால் நல்லா சுண்ட காய்ச்சணும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி வந்து இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். பாதாம் வந்து நட்ஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பாதாம். பிஸ்டாவும் அதே மாதிரி ஒரு 100 கிராம் சாப் பண்ணி வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது பாயில் பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள வரையும் பாயில் பண்ணலாம். நான் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் மலாய்க்கு. அதனால் பால் பவுடர் வந்து ஒரு 150 கிராம் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நான் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மில்க்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் நம்ம ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச கஸ்டர்ட் பவுடர். இது கொஞ்சம் திக்னஸ் வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. மலாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மலாயை ரோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் நட்ஸ் எல்லாம் நம்ம தூவி விட்டுலாம். பாதாம் எல்லாம் தூவி விட்டுலாம். இன்றைக்கி வந்து ப்ரெட் மலாய் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ப்ரெட் மலாய் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியவங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் இந்த சிம்பிளான ப்ரெட் மலாயை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சம்பந்தம் சந்திக்கலாம். தக்காளி